வணக்கம். இது நம்ம கிச்சன். கிச்சன்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா கருப்பு உளுந்து ராகி இதை வச்சு நம்ம ஒரு தோசை, ஹெல்த்தியான தோசை பண்ண போறோம். ஒரு கல் இந்த மாதிரி நம்ம காய வச்சிட்டோம். இதை நல்லா குண்டாவும் வாக்கலாம், மெல்லிசாவும் வாக்கலாம், நம்ம இஷ்டம் தான். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வருங்க. இது நல்லா வெந்துச்சுன்னா சுற்றி ஓரமா எழுப்பி வந்துடும். எழுப்பி வந்தாலே நமக்கு தெரியும். இப்போ இதுக்கு என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்லி புழுங்கரிசி ஒரு 300 கிராம் எடுத்துக்கோங்க. ராகி கேழ்வரகு 200 கிராம். இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு 3-4 வாட்டி, ராகியில் நிறைய மண் இருக்கும், தனியாக களைஞ்சி கல்லரிச்சிட்டு, இட்லி புழுங்கரிசியும் கல்லரிச்சிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா ஊற வச்சுக்கோங்க. 50 கிராம் கருப்பு உளுத்தம் பருப்பு அதை தனியாக ஊற வச்சுக்கணும். அதில் ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ரெண்டுத்தையும் நல்லா களைஞ்சிட்டு அதை தனியாக ஊற வச்சுக்கணும். மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஒரு கைப்பிடி அவல், சிவப்பு அவல் அதை தனியாக ஊற வச்சுக்கணும். நம்ம கருப்பு உளுந்து வெந்தயம் தனியாக ஆட்டிண்டு, அதுக்கப்புறம் இட்லி புழுங்கரிசி, ராகி, நம்ம ஊற வச்ச அந்த அவல், சிவப்பு அவல், இது மூணுத்தையும் நம்ம ஒன்றா அரைக்கணும். இது ஒன்றா அரைச்சதுக்கு அப்புறம் இது அரைக்கும் போதே தேவைப்பட்டவா வேணா இஞ்சி, பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் அது அரைக்கும் போது அது கூடயே சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படிங்கிறவா தனியாக இட்லி புழுங்கரிசி, ராகி, அவல் இது மூணுத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு கருப்பு உளுந்தையும் வெந்தயத்தையும் தனியாக அரைச்சி ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து ஒரு 8 hours நம்ம குடிக்க வைக்கணும். ஸோ நம்ம தோசை நமக்கு இது நைட்டுக்கு, இன்னைக்கு நைட்டு நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் நைட்டே கூட அதை ஊற வச்சுடலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி தான் அவலை மட்டும் ஊற வைக்கணும். இந்தமாரி இப்போ இது வெந்துடுத்துன்னு அதை திருப்பி போட்டிருக்கேன். அது ஊற வச்சுட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு மாவை பொங்க விடணும். மாவை பொங்க விட்டு பொங்கினதுக்கு அப்புறம் இந்த மாரி வச்சுக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் ஜலம் விட்டு கற்றுக்கலாம், இல்லை இப்படியும் கற்றுக்கலாம். இது அரைமாரியும் வாக்கலாம், மெல்லிசு தோசையாகவும் வாக்கலாம். இந்த தோசையில் நீங்கள் வேணா வெங்காயம் போட்டுட்டு கூட வாக்கலாம். கடுகு, சில பேர் கடுகு தாளிச்சு கொட்டிப்பாங்க தோசைக்கு. இப்போ நம்ம இதுமாரி இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். அது இதுமாரி வச்சுக்கணும். நம்ம எப்பவுமே இந்த ஸ்மால் மில்லட்ஸை, சிறுதானியங்களை நம்ம வேக வைக்கணும்னா 3 மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படின்னா 3 மெத்தட் தான் இருக்குது. ஒன்று நம்ம முளை கட்டி செய்யறது, ரெசிபி பண்ணுறது. இன்னொன்று ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது. இன்னொரு மெத்தட் இந்தமாரி மாவை அரைச்சிட்டு நம்ம பொங்க வைக்கணும், பர்மெண்டேட் பண்ணணும். பர்மெண்ட் பண்ணிட்டு இந்த மாரி செய்யறது. இது 3 தான் இதில் ஒத்து வரும். இப்போ நம்ம இந்த தோசை வாசம்